வெற்றி துளசி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசிஎம் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். நம்ம துளசிக்கிட்ட வந்து வண்டியை தள்ளிக்கிட்டே வந்து பேசிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் இப்படியெல்லாம் வந்து தூள் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? உங்களோட பெருந்தன்மை தான். அண்ணன்னு கூட பார்க்காம நீங்கள் எந்த பேச்சு பேசுனீங்க. அப்பாவுக்கு ஒன்றுனா நீங்கள் சூப்பராக வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டீங்கன்னு துளசியை வந்து புகழாராங்க. அந்த இடத்துல இவ்வளோ பேசுகிறதுக்கு வண்டியில் கரெக்டாக வந்து வச்சுருந்தா இந்நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் உங்களுக்காக நான் 4 கிலோமீட்டர் கூட தள்ளிட்டு வரமாட்டேனா? இப்படி நீங்கள் சந்தோஷமாக பேசுவீங்கன்னு தெரிஞ்சா 4 கிலோமீட்டர் என்ன 40 கிலோமீட்டர் கூட வண்டியை தள்ளிட்டு வருவேங்கிற மாதிரி யோசிக்கும்போது, பெட்டி படிக்கையோட வெளியில் வந்து நிற்கிறாங்க ரகுவும் அவங்க ஃபேமிலியும். இப்போன்னு பார்த்து என்ன பண்ண போகிறோம் தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, ரகுவுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடு வந்து கிடச்சிருது. அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. போய் சுற்றி பார்க்குறாங்க. உடனே இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இந்த வீடு தான் நம்ம ஓகே பண்ணி ஆகணும். எவ்வளோயா அட்வான்ஸு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, 1,00,000 தாங்க போதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே என்னது 1,00,000 ரூபாயா? 50,000 தரேன். அப்போனா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ரூம் கதவெல்லாம் நான் பூட்டிட்டு போயிடுறேன். ஹாலையும் கிச்சனையும் வந்து வாங்கிக்கங்க. ஆனால் எனக்கு இன்னொரு பார்ட்டி வந்து 1,00,000 தரேன்னு சொன்னாங்களா, உங்களை துரத்தி விட்டுருவேன். ஏங்க பேரம் பேசாமல் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லைங்க. நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீடு தானே. அட்வான்ஸை கொடுங்க. இந்த நேரம்னு பார்த்து என்கிட்டேருந்து காசு வாங்கிக்கிற, வாடகை நான் தராமையாக போயிட போகிறேன் அப்படின்னு சொல்லி 1,00,000 ரூபா பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஏங்க வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்கணும். என்னடி ஜாமான் வாங்கணும்? இப்போ தான் அவ்வளோ ஜாமான் வந்து வாங்குற அளவுக்கு செலவு பண்ணியிருக்கேனே. ஏங்க அது அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. வீட்டுக்கு என்னென்ன சமைக்கிறதுக்கு ஜாமான் வேணுமோ அது எல்லாம் வாங்கி ஆகணும். எனக்கு ஒரு 50,000 ரூபா பணம் வேணும். என்னடி கொடுத்து வச்சவங்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க? 50,000னா எவ்வளோ தெரியுமா? அதுவே பத்தாது. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயையோ! என்னடா அது காசெல்லாம் வந்து இப்படி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏங்க சமைக்கணுமா? இல்லை ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாமா? அப்போனா மாதம் மாதம் வந்து எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கே தெரியும்ல. ஒரு வாட்டி செலவு பண்ண போகிறீங்களா? இல்லை மாதம் மாதம் செலவு பண்ண போகிறீங்களா? சரி செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம், ஜாமான் இது எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க கவிதா. போதுண்டி நான் என்னமோ என் வீட்டுக்கு வாங்குற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு தான் நான் வாங்குறேன். சாப்பிடும்போது ஒவ்வொரு ஆளாக வந்து சாப்பிட்டுக்கலாண்டி. 4 தட்டு வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க உங்கள் கஞ்சத்தனத்தை இதில் தான் காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்குறாங்க. என்னடி வந்த ஒரே நாளில் வந்து 1,50,000 ரூபாய்க்கு மேலே செலவாயிடுச்சு. இனிமேட்டு தாங்க கிரைண்டரு, மிக்ஸி, குக்கரு இதெல்லாம் வாங்கணும். எனக்கு தலை சுற்றுதுடி அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு தான் அந்த வீட்லேயே வந்து இருந்திருக்கலான்னு சொல்கிறது. பாருங்கள் யார் இப்போ வந்து அல்லோலில் பட்டுக்கிட்டு இருக்கான்னு தேவையில்லாமல் பேசுனீங்களே. இந்த 2,00,000 ரூபாய்க்கு நம்ம வீட்டில் வந்து செலவு பண்ணியிருந்தா கூட அவங்க நினச்சிருப்பாங்கள சந்தோஷமா, பரவாயில்ல நம்ம பையன் வந்து உதவுறான்னு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு இரக்கம் காட்டல. பதிலுக்கு எப்படியெல்லாம் வந்து உங்களை காலம் திருப்பி போட்டு அடிக்குது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு இதெல்லாம் தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, கணக்கெல்லாம் வந்து கரெக்டாக எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டு இருக்கும்போது திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல. என்னங்க அதிகமாக செலவாகுதுன்னு சொல்லிட்டு என்னமோ ஆயிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி சம்பாதிக்கிற எனக்கே இப்படியெல்லாம் இருக்கே, ஆனால் இப்போ அவங்களால சம்பாதிக்கவே முடியல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்கும். இந்த நொரநாட்டியத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. மளிகை ஜாமான்லாம் வாங்கணும், எழுதி தரேன் போய் வாங்கிட்டு வாங்க. என்னடி மளிகை ஜாமான் நான் வாங்கணுமா? இப்போ தானடி செலவு பண்ணேன். அப்போ நான் திருப்பி போய் ஹோட்டலில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மளிகை ஜாமானை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. நான் வேலைக்கு போவேனா? இல்லை நீ கேட்குறது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு கொடுப்பேனா? இன்னும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் வாங்கணும். என்னது ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அசந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வெற்றியும் துளசியும் வந்து காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா அம்மா சிரமம் தான் படுவாங்க. சும்மானு இருங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் சிரமம்லாம் படமாட்டாங்க. துளசி மேடம், நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசுங்க. எப்படி உங்களுக்கு அந்த வீட்டில் பேசுகிறதுக்கும் எனக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது. அதில் உங்கள் அப்பா இத்தனை வருஷம் சமாளிச்சிருக்கலாம். அப்போ அவர் கையில் வேலைன்னு ஒன்று இருந்துச்சு. அதுவும் அவருக்கு சின்ன வயசாக இருந்துச்சு. இப்போ அவரால் பழையபடி வேலையும் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பொருளாதாரமும் இப்போ உதவி செய்யாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் உதவி செஞ்சாகணும். நிச்சயம் நான் உதவி செஞ்சால் உங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உதவி செஞ்சாலும் அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணணும், பார்த்து யோசித்து ஏதாவது ஒன்று செய்யுங்கிற மாதிரி சொல்லும்போது, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. என் குடும்பத்தை பற்றி இவ்வளோ தூரம்லாம் யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்றும் புரியல. துளசி மேடம் அது யார் குடும்பம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கும் அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறீங்களே. நான் தான் அந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. அப்படி இருக்கும்போது உங்களை விட எனக்கு பொறுப்பும் கடமையும் ஜாஸ்தி. நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டீங்க.
அதனால நான் பேசல. இதுவே நான் இருந்திருந்தேன்னா, அங்க வேற மாரி ஆயிருக்கும். ஏன்னா, எனக்கும் பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் யாரு? சாதாரண ஆளா? துளசியோட ஹஸ்பண்டுங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. "என்னப்பா சொல்றீங்க?" அம்மா வந்து சிரிக்கிறாங்க. "என்ன நடக்குது? 2 பேரும் சண்டை போட்டதெல்லாம் மாறி போச்சா? நீ ஏன் பாப்பா பழசெல்லாம் வந்து ஞாபகப்படுத்துற?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "சரி, சரி சாப்பிடுங்க, சாப்பிடுங்கங்கிற" மாரி அந்த இடத்துல துளசி கையால வந்து சமைச்ச சாப்பாட வந்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தியாக்கும், வெற்றிக்கும் வேற லெவல்ல கியூட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சிவராமன் வந்து இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. என்ன பண்றது? நம்ம பையன் சொன்னதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுங்கிற மாரி லட்சுமிட்ட சொல்றப்ப, "என்னங்க சொல்றீங்க? ஆமா, இப்போதைக்கு யாரு லட்சுமி எனக்கு வேலையெல்லாம் தருவா? அதுவும் இந்த வயசுக்கு மேல. நான் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பேன்னு தெரிஞ்சே என் பழைய கம்பெனியில வயசாயிடுச்சு. நீ போயிட்டு வாப்பான்னு" சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. என் குவாலிஃபிகேஷன் என்னன்னு தெரிஞ்ச அவங்களே தரமாட்டேன்னு சொன்னப்ப, என்னை பத்தி தெரியாத மத்தவங்களா எனக்கு வேலை குடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, புரியுதுங்க. இது நமக்கு போதாத காலம் தான். ஆனா, இந்த காலத்த நம்மளால சமாளிக்க முடியும். கடவுள் எல்லா பிரச்சனையும் குடுக்குறாருன்னா, நிச்சயம் இத சமாளிக்க முடியுங்கிற ஒரே காரணத்தினால தான் நம்பி இந்த பொறுப்ப நம்மகிட்ட வந்து குடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாங்க. அதுக்குன்னு நான் நாள்லேருந்து சோம்பேறித்தனமா இருக்க முடியாது. நாளைக்கே ஏதாவது ஒரு வேலைய பார்க்கணும். நான் என் ஃப்ரெண்ட போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சிவராமன் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காரு. ஆனா, இப்ப இந்த குடும்பத்த பார்க்க முடியலங்கிற வருத்தத்தில இருக்காரு. சாப்பாடுக்கும் வாடகைக்குமே ஒரு ரூ. 30,000 கிட்ட வந்து செலவாகும். இதில அத்தைய வேற பார்க்கணும். மினிமம் ஒரு 50,000 இருந்தா தான் சமாளிக்க முடியும். 50,000 சிவராமனால பெரட்ட முடியுமா? அட்லீஸ்ட் நம்ம வேலைக்கு போனா கூட வீட்டு வாடகையும், மளிகை ஜாமானையும் பார்த்துக்கிட்டா அதுவே போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சிவராமன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப, தனியா வந்து ஃபோன் பேசுனாங்க. "எதுவும் வேலை இருக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏதோ ஒரு இடத்துல வேலை இருக்கு. ஆனா அங்க வீட்டு வேலைய தான் பார்க்குற மாரி இருக்கு. மாசம் ரூ. 15,000 தரேங்கிறாங்க. உனக்கு ஓகேவாம்மா? சமைச்சும் குடுக்கணும்." "சரி நான் சமைச்சிடுறேன் காலையில வந்து. வீட்டு வேலையும் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு அந்த வேலைய மட்டும் வாங்கி தந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 15,000த்துக்குள்ள வச்சு சிக்கனமா வீட்டு வாடகையிலேருந்து, மளிகை ஜாமான்லேருந்து வாங்கி போட்டுறலாம். அத்தைக்கு மட்டும் காசு ரெடி பண்ணா போதும்." அப்படின்னு சொல்லி சிவராமனோட பாரத்த குறைக்கலான்னு சொல்லி நம்ம லட்சுமி அம்மாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இது நம்ம அஞ்சலிக்கும், துளசிக்கும் சுத்தமா தெரியாது. இது மாரிலாம் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம வெற்றி முன்கூட்டியே துளசி மேடம் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. ஏதாவது நம்ம பண்ணணுங்க. இல்லாட்டி அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுருவாங்க. எனக்கு என்னன்னு இனிமேட்டு இருக்கக்கூடாது. மூத்தவங்க 2 பேருமே இல்லங்கிறப்ப, நம்ப தான் அந்த வீட்ட வந்து தாங்குன்னு தாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, எவ்வளோ நல்லவரா இருக்காரு. இவர ஏன் நம்ம இத்தன நாளா வந்து புரிஞ்சுக்கவே இல்லன்னு சொல்லி, நம்ம துளசியும் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "என்ன மேடம் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க?" "இல்ல, நீங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் எனக்கே புரிஞ்சுச்சு. அப்பா, அம்மா அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு என்னாலேயே வந்து யூகிக்க முடியலையே." அப்படின்னு சொல்றப்ப, "அதுக்கு தாங்க நான் முன்னாடியே சொன்னேன். கடமைங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு விஷயம் தான்னு சொல்லி விட்டுட்டா, அடுத்தடுத்தது பின்னாடியே வந்துகிட்டு இருக்கும். எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்ப பாட்டியாவது பார்த்துப்போங்க. பாட்டிய பார்த்துக்கிட்டா கூட நல்லா இருக்கும்ல." அப்படின்னு சொல்றாங்க. "சரிங்க, நான் வந்து வேலைக்கு போறேன். கண்டிப்பா நீங்க வேலைக்கு போங்க. ஏன்னா நான் குடுத்தா வாங்க மாட்டாங்க. நீங்க வேலைக்கு போயி சிவராமன் மகளா உதவி செய்யுங்க."